நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு எப்படி இருக்குன்றதும் அதை எப்படி வின் பண்ண முடியுன்றதும் சொல்ல போகிறேன். என்ன மொட்டையாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? 2025 3 கிரகங்களுமே சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது எல்லாருமே பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்போது நிறைய பேருக்கு டவுட்ஸ் என்னென்னா, இப்போ எப்படி இருக்கும், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது. அந்த டவுட்ஸ்க்கு இப்போ என்னெல்லாம் பண்ணினா நீங்கள் வின் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அடுத்த வருஷத்துக்காக காத்துட்ருக்கணும் அப்படின்ற முக்கியமான பதிவு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஒரு கலவையான பலன் இருக்குது. இப்போது சனி பகவான் அவ்வளோ சூப்பராக இருக்கார், அடுத்தது அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. ஆனால் ராகு சூப்பராக வரார், ராசிநாதன் குரு அருமையாக வரார். ஸோ இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னம்னு கன்சல்டிங்க்கு வரும்போது எல்லாமே ஒரு குழப்பமான நிலை. மேக்சிமம் பேர் கேட்குறது என்ன தெரியுமா? 7.5 சனி முடிஞ்சிடுச்சா, நிஜமாக தானா, அப்படி ஒரு சிம்டம்மே தெரியல அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஆமாம். ஏன்னா எல்லாமே ஒரு மிக்சராக போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அது ரீச் இல்லை. ஸோ எதை நம்புறதுன்னு புரியல. இதுதான் தனுசு ராசி மக்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தான் தெளிவுபடுத்துறதுக்கும் அதை வின்னிங் சீக்ரெட் எதை பண்ணினா எது தள்ளி வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவானை பொறுத்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மார்ச் எண்டு வரைக்கும் ரொம்ப 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 ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அனைத்து பிரச்சனைகளும் முடிக்கணும் அப்படின்னா சனி பகவான் தான் முக்கியமான காரகம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பிரச்சனைகள் முடிக்கணும், வில்லங்கங்கள் முடிக்கணும், விரோதம்ன்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தெல்லாம் டேப் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. அவங்களோட போய் பேசுங்க, பிரச்சனையை முடிச்சுக்கோங்க. இப்போ எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி விரோதிகள் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நினச்சா விரோதியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பேசும்போது நான்லாம் எப்பயோ மறந்துட்டேனேப்பா, இப்போ என்ன நீ இத்தனை நாளாக அதையா நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி தொடரும் வேற, புரியுதுங்களா? ஏன்னா குரு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டு வரைக்கும் போகிறார். ஸோ இப்போ நீங்கள் சுபம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது வீடு கட்டுறது, திருமணம் பண்ணணுன்றது, அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது, பரஸ்பரம் நட்பை வச்சு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது எதெல்லாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோடு வருமோ, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களால வரக்கூடிய லாபம் அப்படின்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 2025 அப்புறம், அதாவது 2025 மேக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கடுமையாக உழைச்சிட்டே இருங்க. அதில் எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடும் வைக்க வேண்டாம். முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் ரிசல்ட்ஸ் அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் பிரமாதமாக இருக்குன்றது டவுட் இல்லை. ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? தனுசு ராசிக்கு 2 கலந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கீனாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுவும் புரியலன்னா 2-3 தடவை கேட்டிங்கன்னா கூட இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்களே பிரித்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்றது பல விஷயத்தில் இருக்கும். பட் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் டீச்சர், லாயர் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நெகட்டிவை ஸ்மூத் ஆக்கிக்கிறதுக்கு இந்த காலகட்டமும் அதுக்குண்டான முயற்சி மட்டும் இல்லை, நீங்கள் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளை டிலே பண்ணாமல் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரி வராது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் பிரம்மாண்டமாக வரும். நான் இப்போ போய் இந்த
முயற்சி எடுத்தேன், அந்த முயற்சி இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு தெரியல. ரைட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ரைட் டைம் த்ரூ சனி பகவான்றதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அடுத்தது குருவும் சேர்றார் அப்படின்னு சொல்லும்போது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா அர்த்தமாஷ்ட சனி அப்படின்றது 4ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அலைச்சலை அதிகப்படுத்துவார். ஆனால் குரு அந்த பீரியடில் மூவ் பண்ண 3 பெயர்ச்சிகளில் 2 பெயர்ச்சிகள் சாதகமாக இருக்கார். அதே மாதிரி அலைச்சலுக்கு கவலைப்படக்கூடிய ஆள் நீங்கள் இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொதுவாகவே தனுசு ராசினாலே ஒரு கட்டுக்கோப்பு உள்ளவங்க. தனுசுக்கு மட்டும் கரெக்டான ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா போதும், எப்படிப்பட்ட விஷயத்தையும் அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். ஸோ அடுத்த ரவுண்ட் அதாவது 2025 ஏப்ரலுக்கு மேலே குரு பிரமாதமாக வராருன்னு சொல்லும்போது அந்த அலைச்சல்ன்ற விஷயமும் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இப்போ குட் பை சனி, அதாவது பாசிட்டிவ் டு சனி. அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய ரவுண்ட் சனியினுடைய நெகட்டிவிட்டி இருந்தாலும் கவலைப்படாமல் வீர நடை போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய புது உறவுகள் வரும், நிறைய உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைச்சிருச்சு. எல்லா பக்கத்துலேயும் அடி, குழந்தைகளாக இருந்தாலும் புது திருமணமானவங்க, ஒன்றுமே புரியலை, உங்கள் மேலே மிஸ்டேக்கே இல்லாமல் உங்கள் மேலே ப்ளேம்ஸ் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொன்னான காலமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு தனுசுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை. பொதுவாகவே குரு அனுகிரகம் பெற்றவங்க என்ன உங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட் ஆர் இது நீங்கள் பார்க்கல. யூ ரியலி டிட் நாட் டிசர்வ் வாட் யூ ரியலி டிசைர் அப்படின்றது தான் பாயிண்டே ஒழிய, பட் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அண்ட் மேலும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நிறைய கால்குலேட் பண்ணுங்கள். எதெல்லாம் மைனஸோ நெகட்டிவான பீப்புள்கிட்டேருந்து 90% ஆஃப் த தனுசு ராசி பீப்புள் வந்தாச்சு வெளியில். உங்களுக்குள்ள விரோதம் போயிடுச்சு, பழிவாங்குதல்ன்ற எண்ணம் ஜென்ரலாகவே இருக்காது. அது அப்படி ஏதாவது இருந்திருந்தாலும் அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ நெகட்டிவான பீப்புளுக்கு நீங்கள் கூட சேர்ந்து போகாத ஒரு நிலைக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ அது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவான ஆடட் பாசிட்டிவ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு அகெயின் நான் சொல்கிறது என்னென்னா, எதிர்பார்க்காதீங்க கொஞ்ச நாளைக்கு நடக்கலையே அப்படின்றது. ஏன்னா இப்போ எப்படின்னா, நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் ஃபவுண்டேஷன் போடும்போது ஏன்னா இன்னும் வரலன்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லி செங்கல்லாம் கட்டிடுவாங்க கடகட கடகடன்னு. ஆனால் சூப்பராக வந்துடும் நினச்சா இன்டீரியர் எடுப்பான், ஜவ்வு இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் தான் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் இருக்கீங்க. அதெல்லாம் பூர்த்தியாகி சூப்பராக வரப்போகிறீங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் 9ஆம் வீட்டுக்கு கேது ட்ராவல் பண்ணுவார். அந்த காலகட்டம் நான் ராகு கேதுனுடைய பெயர்ச்சியை பற்றி உங்களுக்கு நான் பேசுவேன். அப்போ கேதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக கேட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்லிட்டேன். என்னென்னா, சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசா புத்தி மட்டும் ப்ளீஸ் பார்த்துருங்க, அந்தரத்தையும் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு எப்படி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டையோ அல்லது உங்கள் குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டையோ கேட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி அடுத்த ஸ்டேஜுக்கு. அதை படிச்சுட்டு இருக்கிறீங்க, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகலை கல்யாணம் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் அபிவிருத்தி ஆகும். ஸோ எல்லாமே பாசிட்டிவான ட்ராக் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ வெற்றி நிச்சயம், கவலை வேண்டாம். பட் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.